வணக்கம் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர், திருச்சி, மதுரை, சென்னை, தமிழ்நாடு மக்களே, இந்தியா மற்றும் உலக மக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு லேஅவுட்டுங்க. அந்த லேஅவுட்டில் ஒரு சூப்பரான ஒரு வீடு பக்கம் வந்திருக்கிறோம். இது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரம்ங்க. ஆர்எஸ்புரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் நம்முடைய ஸ்ரீ தக்ஷா ப்ராப்பர்ட்டிஸுங்க. கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நிறையா மக்கள் வந்து இங்கே வந்து வீடு வாங்க வந்து எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து இங்கே வந்து ப்ராப்பர்ட்டிஸே கிடைக்காதுங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் வில்லாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சென்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வில்லா, 4 BHK வீடுங்க. வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீடு எப்படி அமைஞ்சிருக்கு, எவ்வளோ சென்டில் அமைஞ்சிருக்கு, என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, ஃபுல்லாகவே பார்த்துலாம். வாங்க மக்களே உள்ளே போகலாம். மக்களே பார்த்தீங்களா, பின்னாடி வீடு எவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக நிற்கிது பார்த்தீங்களா. அது பார்த்தீங்கன்னா ஒரு மலையடி வாரத்தில் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஹில் வியூ தாங்க. இந்த மாதிரி ஒரு ஹில் வியூவில் ஒரு வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒவ்வொருத்தருக்கு ஒரு கனவாக இருக்கும். அப்படி ஒரு கனவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடியாகவே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உடனே குடியேற மாதிரி எல்லாமே இருக்குதுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போய் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோங்க. 4 பெட்ரூம் வீடு உள்ள போய் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தக்ஷா ப்ராப்பர்ட்டிஸ் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோலேயே அப்படி பார்த்துட்டு இருப்பீங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிராண்டான ஆர்ச்சுங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்காங்க. பார்க் மட்டுமே ஒரு 5 பார்க் இருக்குங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குங்க, ஜிம் இருக்குது. இப்படி ஏகப்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்குங்க. அகலமான தார் சாலைங்க. 40 அடி பார்த்தீங்கன்னா தார் சாலை இருக்குது. 40 அடி 33 அடியில் பார்த்தீங்கன்னா தார் சாலை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுங்க, ஈபின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ ட்ரீ எல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீனரிஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்தீங்கனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமாக இருக்கும். வாக்கிங் போகிறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா தனியால் தேவையில்லைங்க. இந்த சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னு நிறைய பேர் காணும் இருக்கும். நீங்கள் வீடு கட்டவே வேண்டாங்க. உங்களுக்கு பின்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க, ரெடியாகவே இருக்குது வீடு. நீங்கள் வந்தீங்கன்னா நேராக குடியேறிக்கலாம். ஸோ வாங்க, இப்போ வந்து அம்யூனிட்டிஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக அமைச்சிருக்காங்க, ரொம்ப ரம்மியமாக அமைச்சிருக்காங்க. நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்த்த போனால் உங்களுக்கு வந்து இன்னும் பிடிக்கும். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக கட்டியிருக்காங்க. நார்மலான ஒரு வீடை விட பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து டிசைன் வந்து இவங்களே வந்து வாடகைக்காக கட்டினால பார்த்தீங்கன்னா யூனிக்காக பார்த்து கட்டியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா? வாங்க உள்ளே போகலாம். மக்களே, தக்ஷா ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே 40 அடி ரோடு கிடையாதுங்க. நம்மளுடைய வீடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீட்டுக்கு முன்னாடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடுங்க. ஃபுல்லாக எவ்வளோ அகலமாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால செலக்ட் பண்ணி கட்டிக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பார்க் இருக்குங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மியாவிக்கு ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ ரொம்ப ரம்மியமாக செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த லேஅவுட்டை. இப்போ இந்த 40 அடி ரோட்டில் பிரம்மாண்டமாக நிற்கிது பார்த்தீங்கன்னா நம்ம வீடு. இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இதோட வந்து ரோடு முடியுதுங்க. அதனால் குழந்தைய விளையாடுறாங்க, டென்னிஸ் விளையாடுறாங்க அப்படின்னா வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, பார்க்கிங் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் எத்தனை கார் வேணால் இங்கே நிப்பாட்டிக்கலாம். நீங்கள் வந்து டென்னிஸ் கோர்ட் விளையாண்டுக்கலாங்க. சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு அருமையான லொக்கேஷனில் செலக்ட் பண்ணி பார்த்து கட்டிக்கிறாங்க. இந்த லேண்ட் சூஸ் பண்ணதே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சூஸிங் தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அப்படி நம்ம உள்ளே போகிறோம். கீழே எப்படி இருக்குன்னு பார்த்துல வாங்க. அழகாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல்லாகவே வந்து கார் பார்க்கிங் வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ மேலே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் போயிட்டுருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி கீழே பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு காருங்க, 2-3 கார் நிப்பாட்டுற மாதிரி வந்து பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க. இப்போ கெஸ்ட் எல்லாம் வராங்க அப்படின்னா நிறைய கார் நிப்பாட்டிக்கலாம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கோட பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ரூம் இருக்குங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவுட்டர் டாய்லெட் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 லிட்டர் சம்பு கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போர்வெல் இருக்குதுங்க. ஸோ போரு, சிறுவாணி வாட்டர்னு சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக அமைஞ்சிருக்கு. ஸோ வாட்டர் சோர்ஸ்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டியது இல்லைங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பாருங்கள் ஆட்டாங்கல், அம்மிக்கல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு டெக்னாலஜியான ஒரு வீட்டில் ஒரு ஆட்டாங்கல், அம்மிக்கலோட பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்காங்க. வாங்க இப்போ மேலே போய் பார்க்கலாம். ஸ்டேர் கேஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. வாங்க போகலாம். வீடு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்காக இருந்தாலுமே என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து ஈஸ்ட் ஃபேஸ்னு வச்சுருக்காங்க. பாருங்கள், ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸில் அழகான ஒரு கேட்டு போட்டு செம்ம கிராண்டாக பெருசாக போட்டிருக்காங்க. உள்ளே வந்துமே பார்த்தீங்கன்னா அழகாக சாமி ரூமுங்க, பூஜா ரூம் வச்சுருக்காங்க. சரிங்களா, அந்த பூஜா ரூம் வந்து ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ளே நீங்கள் சாமி வந்துட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு ஹாலுங்க. இந்த ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா 16க்கு 18 ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் 16க்கு 18 ஹாலுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் கிச்சனுங்க. கிச்சன் வித் டைனிங்கோடு வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா 10க்கு 21 ஒரு பெரிய கிச்சன், ஓப்பன் கிச்சன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணிக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சமைக்கும் போது அழகாக வந்து வியூ பார்த்துக்கலாங்க. நீங்கள் வந்து பாருங்கள், அப்படியே காமிங்க. அழகாக பார்த்தீங்கன்னா சமைக்கும் போதே வியூ வந்துட்டு ஒரு ப்ளசன்ட் மைண்டோடு நீங்கள் சமைக்கலாம். அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ ஈஸ்ட் ஃபேஸிங்கில் சமைக்கிற மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறாங்க. எப்படி வியூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அழகான வந்து எல்லா மெட்டீரியலுமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பிராண்டட் மெட்டீரியல் தாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணால் தண்ணி வர மாதிரி எல்லாமே ரெடியாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேஸ் இதெல்லாமே வச்சுக்கலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து டைனிங்கு. ஸோ கிச்சன் வந்து டைனிங்கோடு வந்துடுது 10க்கு 21. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி செட்டப்பில் வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே செல்ஃப் இருக்குது உங்களுக்கு.
இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு. எல்லா கலரிங்குமே பார்த்திங்கன்னா நீட்டாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து லாப்ட்லாம் போட்டு நீட்டாக இருக்குங்க. 10க்கு 20 பார்த்திங்கன்னா ஒரு அழகான மாஸ்டர் பெட்ரூமு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோடு வந்துடுதுங்க. ஷவரு எல்லாமே பார்த்திங்கன்னா பிராண்டட் மெட்டீரியல் தாங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு வந்துடுது. பெட்ரூமு, ஓப்பன் கிச்சனுங்க, டைனிங்கோடு பார்த்தாச்சு. அழகான ஹாலு, பூஜை ரூமோடு இருக்குங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் பார்த்தோம். இது வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா 3 ஃப்ளோருங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, மேலே வந்து பார்த்திங்கன்னா டாப் ஃப்ளோர் இருக்குது. வாங்க அப்படியே மேலே போகலாம். ஸ்டேர் கேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ரஷ் வச்சு பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்டேர் கேஸில் மேலே போயிட்டுருக்கோம். நீங்கள் போகும்போதே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வியூவுங்க. ஸோ நீங்கள் இருந்து அப்படியே நீங்கள் காஃபி சாப்பிட்றா இருந்தாலுமே நீங்கள் இங்கேயும் சாப்பிட்லாம். எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா வியூவோட ஹில் வியூவோட தான் இருக்குது. சூப்பராக அமைச்சிருக்காங்க. வாங்க மேலே போகலாம். செகண்ட் ஃப்ளோருக்கு ஸ்டேர் கேஸ் ஏறி வந்தோன்னே பார்த்திங்கன்னா 11க்கு 11 ஒரு அழகான ஒரு லாபிங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 2 மாஸ்டர் பெட்ரூம் இங்கே இருக்குங்க. நம்ம ஒன்றா பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு அருமையான ஒரு வியூ தெரியுங்க. அதே மாதிரி பாருங்கள், லைட்டிங்லாம் வந்து செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமில் நம்ம வந்து லைட்டிங்கே போடாமல் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம். எதுக்காக கேட்டிங்கன்னா எல்லாமே பக்கமே பார்த்திங்கன்னா சுற்றியுமே நல்ல ஒரு வெண்டிலேஷனோட அழகான லைட்டிங் செட்டப்போட சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். 10க்கு 16 2 மாஸ்டர் பெட்ரூம்ங்க. ஸோ இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கேருந்தே பார்த்திங்கன்னா ஸோ வந்து கீழே வந்து குழந்தைகள் எப்படி விளையாடுறாங்க அப்படி எல்லாமே நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா சிட் அவுட்டோட அழகாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க விண்டோஸுங்க. நீங்கள் எந்த ரூமுக்கு போனாலுமே எல்லா ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அவுட்டர் வியூ பார்க்குற மாதிரி தான் எல்லா செட்டப்புமே பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நீட்டாக ரம்மியமாக இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா அழகாக வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க, வெஸ்டர்ன் டாய்லெட்டு. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா 2வது பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ்ரூமுங்க. வாஷிங் மிஷின்லாம் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணுற மாதிரி அழகாக ஒரு லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வெண்டிலேஷனோட சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கேருந்து கூட பார்த்திங்கன்னா அழகாக நீங்கள் வியூ பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி இந்த ஹில் வியூவோடு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் கிச்சனில் இருந்தாலுமே நீங்கள் வந்து அவுட்டர் வியூ பார்த்துக்கலாம். இல்லை வாஷிங் பண்ணாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வாஷிங் ரூம்லேருந்து நீங்கள் அவுட்டர் வியூ பார்த்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு ரசனையோட சூப்பராக கட்டியிருக்காங்க ஒவ்வொரு ரூமுமே. இப்போ வந்து நம்ம 2வது பெட்ரூம் பார்க்குறோங்க. இது வந்து 2வது மாஸ்டர் பெட்ரூமுங்க. இது வந்து ஒரு 10க்கு 16 சைஸில் நீட்டாக இருக்குது. இங்கேயும் பாருங்கள் அழகாக வியூ வந்து அழகாக நீங்கள் வெளியே பார்த்துக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து நல்லா உட்கார மாதிரி உட்காந்து பார்க்குற மாதிரி ஸ்பேஸோடு தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சுற்றியுமே ஹில் வியூ தாங்க. இங்கே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கூட வந்துடுதுங்க. ஸோ இங்கே வந்து குளிக்கிறதுக்கு தனியாக இடத்தோட பார்த்திங்கன்னா நல்ல செப்பரேஷனோட நீட்டாக பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் நம்ம 2 மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டோங்க. அதே மாதிரி அழகான ஒரு வியூ இருக்குது. ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து 3rd ஃப்ளோர் போக போகிறோம். ஸோ 3rd ஃப்ளோருக்கு ஸ்டேர்கேஸ் போகிற வழியிலே பார்த்திங்க அப்படின்னா எப்பவும் போல் இங்கே ஒரு ஓப்பன் விண்டோ இருக்குது. நம்ம லொக்கேஷன் வந்து அழகாக வந்து வியூஸ் வந்து ரசிச்சுக்கலாம். இங்கேருந்து நீங்கள் பார்க்கெலாம் பார்த்து குழந்தைங்க வந்து பார்க்கில் விளையாடுறாங்கன்னா நீங்கள் இங்கேருந்தே பார்த்துக்கலாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் இங்கே இறங்கி வந்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு எல் ஷேப்பில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு கப்புள்ஸாக வந்து டீ சாப்பிட்றது, இல்லை குழந்தைகளை வந்து ஓடி ஆடி விளையாடுறது, உட்காந்து விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, இந்த மாதிரி வந்து நீங்கள் அழகாக ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து பார்க் வியூ எல்லாமே பார்த்துக்கலாங்க. ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தாங்க ஒவ்வொரு ரூம்லேயும் ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் பார்த்திங்கன்னா வெண்டிலேஷனோட சூப்பராக வந்து வச்சுருக்காங்க. ஸோ லைட்டிங் வந்து நேச்சுரல் லைட்டிங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடுதுங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 3rd ஃப்ளோர் போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா அழகாக 3rd ஃப்ளோரில் பாருங்கள் அழகாக உள்ளே வந்தோடனே ஒரு ஹில் வியூ இருக்குங்களா. இங்கே தான் இதுதான் மொட்டை மாடிங்க, நம்மளுக்கு பிடிச்ச மொட்டை மாடி. சுற்றியுமே செம ஹில் வியூங்க.
சரிங்களா. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே வந்து ஒரு செமையான ஒரு ஹில் வியூவு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்குங்க, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது. அப்படியே சுற்றியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹில் வியூ தான். செம்ம நேச்சரான ஒரு லொக்கேஷனில், நேச்சரான ஒரு வியூவில் நீங்கள் விரும்புகிற மாதிரியே கட்டிக்கிறாங்க. 800 பிளாட்ஸ் இருக்குங்க. எல்லா பிளாட்ஸுமே வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. நிறைய வீடுகள் ஆயிடுச்சுங்க. சரிங்களா. அதில் ஒரு வீடு நம்ம பார்த்துருக்குறோம், ரெடி டு மூவ் வில்லா. ஸோ இது வந்து டைரக்ட் ஓனர் சேல் தாங்க. ஸோ பார்த்து கட்டிக்கிறாங்க. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் நம்முடைய மொட்டை மாடி. மேலே வந்து ஓவர் ஹெட் டேங்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ ஓவர் ஹெட் டேங்கோட பார்த்திங்க அப்படின்னா ப்ளம்பிங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்பராக பிராண்டட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க. மக்களே, மலைக்கு முன்னாடி பிரம்மாண்டமாக நிற்கிது பார்த்திங்களா. பின்னாடி பிரம்மாண்டமாக ஒரு மலைங்க, முன்னாடி பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு வீடு. ஸோ 3 சென்டில் கட்டியிருந்தாலுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக கட்டியிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி ஒரு அழகான வீடு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு டார்க் க்ரீனில் ஒரு மலைங்க, முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லைட் க்ரீனில் பார்த்திங்கன்னா அழகான வீடு. ஸோ ஒயிட்டு அந்த கலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக யூனிஃபார்மாக பார்த்திங்கன்னா செம்மையாக கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஷனலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப கூலிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ள ரூம்ஸுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா டிசைனுமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கிராண்டாக நீட் அண்ட் க்ளீனாக ப்ரொஃபஷனலாக இருக்குதுங்க. ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஒரு 3 சென்டில் கட்டின வீடு மாதிரியே தெரியலைங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா கிராண்டாக பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க. சுற்றி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இருக்குதுன்னா எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா சுற்றி வெண்டிலேஷனுங்க. அழகாக லைட்டிங் வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லா வியூலையுமே பார்த்திங்கன்னா ஹில் வியூ பார்க்குற மாதிரி சூப்பராக அமைச்சிருக்காங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக அமைச்சிருக்காங்க. சரி, ஓகேங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? சொல்லிடுறேங்க. அதுக்கு முன்னாடி லொக்கேஷன் சொல்லிடுறேன். இந்த எக்ஸாக்டாக லொக்கேஷன் எங்கே அமைச்சிருக்கு பார்த்திங்கன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரத்துலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸுங்க, 15 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூருங்க, தொண்டாமுத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குதா. எல்லாருமே விரும்பக்கூடிய தக்ஷா ப்ராப்பர்ட்டிஸுங்க. எல்லா பிளாட்டுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த வீடு மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரெடி டு ஆக்குப்பையில் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் நேராக வந்தீங்க, இந்த மாதிரி ஹில் வியூ விரும்புகிறவங்க, ஒரு இயற்கையான ஒரு சூழலில் வந்து வீடு வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த தக்ஷா ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு 3 சென்டில் சவுத் ஃபேசிங்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடு கிழக்கு பார்த்த வாசல் வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட வீட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 1,45,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் சொல்கிறோம், 1,45,00,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நேராக கிளம்பி வாங்க, ஃபேமிலியில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். வந்து விசிட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த இயற்கை சூழலில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு 3 சென்டில் கட்டின மாதிரியே தெரியாதுங்க. ஆனால் 3 சென்டில் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக கட்டிக்கிறாங்க. ஸோ இந்த வீடு உங்களுக்கு வேணும், உடனே குடியேறணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளே கொடுத்த நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். நேராக ஃபேமிலியில் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடு அழகாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்க. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.